டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் எனவும், எல்லா விதத்திலும் தன்னை அடக்கி ஒடுக்கும் ஓர் அமைப்புக்குள் இருந்து கல்வி என்னும் ஆயுதத்தால் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மேலெழுந்த அறிவு சூரியன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது போராட்டங்களே சமத்துவ சமூகத்தை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து ஊக்கமளிப்பதாகவும், அண்ணல் அம்பேத்கர் என்னும் போராளியின் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் எனவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமத்துவத்தை சட்டங்களில் மட்டுமல்ல மனிதர்களின் உள்ளத்திலும் நிலைநிறுத்த வேண்டும் என அயராது பாடுபட்ட சிந்தனையாளர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சமரசமின்றி தன் இறுதி மூச்சு உள்ளவரை போராடிய அம்பேத்கரை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ஒன்றுபட்ட இந்தியா, ஏற்றத்தாழ்வற்ற ஜனநாயகம் என்ற கொள்கைகளை தமது வாழ்க்கை மற்றும் எழுத்துக்கள் மூலம் தொடர்ந்து வலியுறுத்திய அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய அரும்பணிகள் அளப்பரியவை என கூறியுள்ளார். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தலை சிறந்த தேசியவாதியும் சமூக நீதிக்கான புரட்சியை முன்னெடுத்தவருமான அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்கு அடித்தளமிட்ட மாமனிதர் என புகழாரம் சூட்டியுள்ளார். அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு புதுவை பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் இன்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அண்ணலின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர்.